இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. விஜய் என்டிஏ கூட்டணிக்கு வந்தால் மட்டும்தான் திமுகவை வீழ்த்த முடியுங்கிற ஒரு நம்பிக்கையில பாஜக இருக்காங்க போல இருக்கு. திமுக கூட்டணியை வீழ்த்தணும்னா விஜய் அவர்கள் வரணும், இல்லைன்னா விஜய் அவர்கள் பிரிக்கக்கூடிய வாக்குகள் திமுகவுக்கு பெரும் சாதகமாக போய் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக எல்லா சர்வேஸும் அதுதான் சொல்லுவாங்க. பட் விஜய் அவர்களுக்கு பாஜகவோடு எந்த உறவும் ஒட்டும் வேண்டாம் அப்படின்னு விஜய் அவர்கள் ரொம்ப தெளிவாக நினைக்கிறதுனால தான் எந்த ஒரு பேக் சேனல் டாக்ஸை கூட அவங்களால விஜய் அவர்களை டைரக்டாக ரீச் பண்ண முடியல. ஜனநாயகன் படத்திற்கு பிரச்சனை வரும் பொழுதும் சிபிஐ இவரை அந்த கரூர் கூட்ட நெரிசல் வழக்கில் அடைக்கும் போது தான் வெளிப்படையாக தெரிகிறது விஜய் இன்னும் ஒத்துக்கொள்ளவில்லை, அதனால தான் அவருக்கு ப்ரெஷர் கொடுக்குறாங்க அப்படின்னு. இப்போ திருப்பி 3வது முறையாக அதே விட்னஸை ஃப்ரெஷ்ஷாக எவிடன்ஸ் வந்திருக்குன்னு கூப்பிடுறாங்க. இல்லை எனக்கு பொலிட்டிக்கல் ஒர்க் இருக்குது, எனக்கு விசாரணை சென்னையில் நடத்துங்கன்னா அதுக்கும் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க, டெல்லிக்கு தான் வரணுங்கிறாங்க. பாஜக சார்பில் விஜய் அவர்களை டைரெக்டாக ரீச் பண்ணது திரு பவன் கல்யாண் மட்டும்தான். அதுவும் இப்போ இல்லை, கரூர் இன்சிடென்ட்டுக்கெல்லாம் முன்னால் நடந்த ஒரு விஷயம். பவன் கல்யாண் என்னமோ விஜய் கிட்ட புதுசாக பேசின மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்கி ஒரு போஸ்ட்டை போடுறாரு. அப்போதான் தெரியுது இது வெறும் ரூமர்ஸ். அந்த நேரத்தில் தான் விஜய் அவர்கள் சிபிஐ அந்த சம்மன் வெளியில் வருது. அந்த சம்மனுக்கு வரமாட்டேன்னு விஜய் இந்த முறை சொன்னது இந்த பொலிட்டிக்கல் டிசிஷனை அவங்க ஜனவரி மாதமே எடுத்திருக்கணும். 130 சீட்டில் அதிமுக நின்று, ஒரு 50 சீட்டில் தாவேகா நின்று, 30 சீட்டில் பாஜக நின்னா இது கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற பிம்பத்தை திமுக இவர்கள் மீது கட்டவிழ்த்து விட்டுட்டாங்கன்னா இந்த கப்பல் கரை சேருவதற்கான வாய்ப்புகள் இல்லைன்னு அதிமுகவுக்கு புரியும். அதனால தான் வெற்றியோ தோல்வியோ நாமளே பார்த்துக்கோம், விஜய் அவர்கள் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. இதில் பிஜேபிக்கு இன்னொரு கால்குலேஷனும் இருக்கிறது. அதாவது அதிமுக வீக்கெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களா சார்? அவங்க ஜாவேக்காவையும் வீக்கெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதனால தான் அவங்க 2 பேரையும் ஒரே கூட்டணியில் கொண்டு வரணும்னு பார்க்குறாங்க நான் நினைக்கிறேன். பெரம்பூரை சார் சூஸ் பண்ணுங்க. பெரம்பூர் பக்கத்தில் தான் வில்லிவாக்கம். வில்லிவாக்கத்துக்கு பக்கத்தில் சிஎம்மோட கான்ஸ்டிட்யூன்சி. ஸோ எல்லாமே ரிப்பிள் எஃபெக்ட் இருக்கும். நான் உங்களை சென்னையில் உங்களுடைய கோட்டையில் நான் உங்களை சந்திக்கிறேன் அப்படின்னு விஜய் அவர்கள் சொல்வது டிஎம்கேக்கு ஒரு சேலஞ்ச். விஜய் அவர்கள் சென்னையில் எந்த தொகுதியில் களமிறங்கினாலும் முதல் தேர்தலில் அது ஒரு மிகப்பெரிய பூஸ்ட் டிவிகேக்கு. ஏன்னா அதிமுகனுடைய தலைவர்கள் யாருக்கும் இல்லாத தைரியம் விஜய்க்கு இருக்கிறது. எம்ஜிஆரே போட்டி போடலங்க மெட்ராஸில், அதிமுக ஆரம்பிச்சதுக்கு விஜய் போட்டி போடுறாங்க. இப்படிதான் அது மக்கள் கிட்ட கீழே விழும். ஆதன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு பெங்களூரிலிருந்து வெளிவரும் டெக்கான் ஹெரால்டு ஆங்கிலேயரின் அசிஸ்டன்ட் எடிட்டர் திருமிகு சிவப்பிரியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். விஜயை சுற்றி தான் சமீப நாட்களில் ஒரு மிகப்பெரிய டெவலப்மெண்ட் நடந்துக்கிட்டு இருக்கு. ஜனநாயகன் சென்சார் அங்கேயும் ஒரு பிரச்சனை இருக்குது. அது இல்லாமல் விஜய் அவர்களுக்கு சம்மன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஆஜராக வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க, டைம் கேட்டிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் விஜய் என்டிஏ கூட்டணிக்கு வர வேண்டும் அப்படிங்கிற ஒரு நெருக்கடி இன்னொரு பக்கம் இருக்குது. விஜய்க்கு ஏகப்பட்ட நெருக்கடி இருக்குது. என்னதான் சார் தாவேகா முகாம் நடந்துகிட்டு இருக்கு. இதற்கு மத்தியில் நேற்றைக்கு ஒரு 60க்கும் மேற்பட்ட தொகுதிகளுக்கு வேட்பாளர்களுடைய நேர்காணலை தாவேகா பண்ணியிருக்காங்க. இவ்வளவு நெருக்கடி என்னதான் தாவேகா முகாமில் நடந்துகிட்டு இருக்கு சார்? அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. வேட்பாளர் நேர்காணலை ஆரம்பிச்சிட்டாரு விஜய் அவர்கள். தான் பெரம்பூரில் தான் நிற்க போகிறேங்கிறத அவங்களுடைய கட்சிக்காரர்களுக்கு இண்டிகேட் பண்ண மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் முதல் வேட்பாளர் பட்டியலை எவ்வளவு சீக்கிரம் அறிவிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அறிவிக்க வேண்டிய ஆயத்த பணிகளில் தாவேகா ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. அது இல்லாமல் அடுத்த வாரத்தில் சிபிஐயில் போய் விஜய் அவர்கள் 3வது முறையாக கொஷினுக்கு அப்பியர் ஆகணும். அது பண்ணுவார். அதன் பிறகு மேனிஃபெஸ்டோ எப்போ அனௌன்ஸ் பண்ணுறதுங்கிற அந்த டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அவங்க வேலையில் அவங்க பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்க பாஜக அவங்கள கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறது உண்மை. பட் ஆனால் விஜய் அவர்களுடைய கட்சியும் விஜய் அவர்களும் அதற்கு இந்த நிமிடம் வரை செவிசாய்க்கவில்லை என்பது தான் உண்மை.
எஃபர்ட்ஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. எஃபர்ட்ஸ் ரொம்ப நாளாக நடக்குது. கரூருக்கு அப்புறம் அந்த எஃபர்ட்ஸ் வந்து முடுக்கி விடப்பட்டது. ஓகே. பட் விஜய் அவர்களுக்கு வந்து பாஜக மட்டுமல்ல, கூட்டணியில் சேர விருப்பமில்லை முதல்ல. ரெண்டாவது, பாஜகவோடு எந்த உறவும் ஒட்டும் வேண்டாம் அப்படின்னு விஜய் அவர்கள் ரொம்ப தெளிவாக நினைக்கிறதுனால தான் எந்த ஒரு பேக் சேனல் டாக்ஸை கூட அவங்களால விஜய் அவர்களை டைரெக்டாக ரீச் பண்ண முடியல. ஓகே. பாஜக சார்பில் விஜய் அவர்களை டைரெக்டாக ரீச் பண்ணது வந்து திரு பவன் கல்யாண் மட்டும்தான். அதுவும் இப்போ இல்லை, அது ரொம்ப நாளைக்கு முன்னால், கரூர் இன்சிடெண்ட்டுக்கெல்லாம் முன்னால் நடந்த ஒரு விஷயம். இப்போ வந்து அவரை வந்து இவங்களால் ரீச் பண்ண முடியல. கரூர் சம்பவத்துக்கு பிறகு விஜய் அவர்கள் பேசிய இன்னொரு கட்சியில் இருக்கக்கூடிய அரசியல் பிரபலம் அப்படின்னா அது ராகுல் காந்தி மட்டும்தான். பிஜேபியில் இருக்கக்கூடிய முன்னணி தலைவர்களுடைய தொலைபேசி அழைப்பை ஏற்க விஜய் மறுத்தார் என்பது உண்மை. விஜய்க்காக பாஜக காத்திருக்காங்க நாம் எடுத்துக்கலாம் சார். அதாவது விஜய் என்டிஏ கூட்டணிக்கு வந்தால் மட்டும்தான் திமுகவை வீழ்த்த முடியுங்கிற ஒரு நம்பிக்கையில பாஜக இருக்காங்க போல இருக்கு. நம்பிக்கை இல்லை. திமுக கூட்டணியை வீழ்த்தணும்னா விஜய் அவர்கள் வரணும், இல்லைன்னா விஜய் அவர்கள் பிரிக்கக்கூடிய வாக்குகள் திமுகவுக்கு பெரும் சாதகமாக போய் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக எல்லா சர்வேஸும் அதுதான் சொல்லுது. இப்போ பிஜேபியோ அதிமுக எடுக்கிற இன்டர்னல் சர்வே மட்டும் வேற ஏதாவது மாற்றி சொல்லுமாண்ணா? இருக்கிற உண்மை என்னவோ, இருக்கிற கிரவுண்ட் ரியாலிட்டி என்னமோ அதை தானே சொல்லுவோம். ஸோ இது வந்து அமித்ஷா அவர்கள் வந்து இப்போ இதை திரைமறைவில் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கிட்டாலும் கூட கடந்த ஒரு 2-3 மாதம் வரைக்குமே வந்து நயினார் நாகேந்திரன், தமிழிசை சவுந்தரராஜன் போன்றவர்கள் எல்லாருமே வந்து விஜய் பாஜகவை கொள்கை எதிரின்னு சொன்ன பிறகும் கூட கூட்டணிக்கு வாங்கன்னு கூப்பிட்டுக்கிட்டு தானே இருந்தாங்க. எடப்பாடி அவர்களும் கூப்பிட்டாரு, திண்டுக்கல் சீனிவாசன் போன்றவர்கள் கூப்பிட்டாங்க, ஆர்பி உதயகுமார் பகிரங்க அழைப்பெல்லாம் கொடுத்தார்ல. அப்போ என்னன்னா அந்த கூட்டணியில் இருக்கின்றவர்களுக்கே தெரியுது, அந்த கூட்டணி வந்து திமுக கூட்டணியை வீழ்த்தக்கூடிய அளவுக்கு பலமாக இல்லை. ஒருவேளை விஜய் அப்படிங்கிற ஒரு தேர்ட் ஃபேக்டர், ஒரு தேர்ட் ஃபோர்ஸ் இல்லைன்னா இவங்களுக்கு வந்து பலம் அதிகமாகி இருக்கும். ஸோ விஜய் அப்படிங்கிற ஒரு தேர்ட் ஃபோர்ஸ் இருக்கும்போது இந்த கூட்டணிக்கான ட்ராக்ஷன் கிடைக்கலங்கிறது அவங்களுக்கு வெளிப்படையாக தெரிகிற நேரத்தில் தான் விஜய் அவர்களை கூப்பிடுறாங்க. ஓகே சார். குறிப்பாக இந்த என்டிஏ கூட்டணியை பொறுத்த வரைக்கும் பாஜக தான் விஜய்க்கு நெருடலாக இருக்கா, இல்லை ஏடிஎம்கேவும் விஜய்க்கு நெருடலாக இருக்காங்களா? ஏடிஎம்கேவை பொறுத்த வரைக்கும் அவங்க முதல்ல கூப்பிட்டு பார்த்தாங்க, அது செட் ஆகலை. அதன் பிறகு கரூர் இன்சிடெண்ட்டுக்கு பிறகு தாவேக்காவுக்கு வந்து ஒரு ரியலைசேஷன் வந்து இல்லை, அவங்க வேறு ஆப்ஷன் இல்லைன்னு சொல்லிட்டு கூட்டணிக்கு வந்துருவாங்கன்னு அதிமுக எதிர்பார்த்துச்சு. அதுவும் நடக்கலை. இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, அது அதிமுகவும் சரி பாஜகவும் சரி, இவங்க விஜய்க்காக பேசுகிறாங்க. ஆமாம், இப்போ கூட அவங்க விஜய்க்கு பேசுகிற மாதிரி நினச்சிக்கிட்டு இவங்க தேர் ஸ்பீக்கிங் ஆன் பிஹாஃப் ஆஃப் விஜய். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, விஜய்க்கு என்னங்க ஆப்ஷன் இருக்குது, அவர் முதல் தேர்தலில் இங்கே வந்தாரன்னா அவருக்கு வந்து ஒரு 40 சீட்டு கிடைக்கும், 50 சீட்டு கிடைக்கும், அவர் 40 சீட்டு ஜெயிப்பார், அவங்க ஆட்கள் மந்திரி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, இவர் துணை முதலமைச்சர் ஆகலாம், அப்படி கட்சி வளர்க்கலாம், அவர் வந்து திமுகவுக்கு எதிராக தனியாக போனார்னா என்ன ஆகும், திமுக தான் திருப்பி ஜெயிக்கும், அப்போ விஜய்க்கு வந்து ரைட் ஆப்ஷன் வந்து எங்களோடு வரணும்னு இவங்களுடைய எண்ணங்களையும் இவங்களோட ஒப்பீனியனையும் தான் பிஜேபி பேசிகிட்டு இருக்கு. விஜய்க்கு ஆப்ஷன் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத முடிவு பண்ண வேண்டியது வந்து விஜய் மட்டும்தான். பிஜேபியோ அதிமுகவோ கிடையாது, அது விஜய் மட்டும்தான். அதிமுக வந்து 1.5 வருடத்துக்கு முன்னாலே விஜய்க்கு ஆஃபர் கொடுத்தாங்க. விஜய் அவர்கள் வந்து தகவல் என்னன்னா 117 யார் முதலமைச்சருங்கிறத அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம், ஆனால் 2.5 வருஷம் நான் 2.5 வருஷம் நீங்கள், இப்படிங்கிற அந்த ஒரு கண்டிஷனை விஜய் போட்டதுனால ஏடிஎம்கே பேக் ஆஃப் ஆயிடுச்சு. இந்த விஷயம் தெரிஞ்சுதான் பாஜக வந்து அவசரமாக அதிமுகவோடு தேர்தலுக்கு 1 வருடத்திற்கு முன்னாலே கூட்டணியை கன்ஃபார்ம் பண்ணி ஏப்ரல் மாசமே கன்ஃபார்ம் பண்றாங்க. அதன் பிறகு வந்து கரூர் சம்பவத்திற்கு பிறகு ஒரு பெரிய மாற்றம் வரும் பாஜகவும் அதிமுகவும் எதிர்பார்த்தாங்க. இந்த சம்பவத்தால் விஜய் அவர்களுடைய அரசியல் போக்கு மாறும், அவர் வந்து நமக்கு வந்து நண்பர்கள் இருக்கணும்னு நினைப்பார், நாமெல்லாம் சப்போர்ட் பண்ணோம், அதனால் நம்மளோட விஜய் வந்துடுவார் அப்படிங்கிற எண்ணத்தில் அவங்க இருந்தாங்க. ஆனால் விஜய் வந்து அதற்கான எந்த ஒரு முயற்சி, இவங்க எடுத்த எந்த ஒரு முயற்சிக்கும் விஜய் செவிசாய்க்கவில்லை. அவர் வந்து பிஜேபியை பப்ளிக்காக கிரிட்டிசைஸ் பண்ணாமல் இருக்கலாம், அதை அவர் பப்ளிக்காக பண்ணியிருக்கணும், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் பப்ளிக்காக கிரிட்டிசைஸ் பண்ணாத காரணத்தினாலே அவர் என்டிஏக்கு வந்துடுவாருன்னு எல்லாம் நினச்சாங்க. ஆனால் அவர் வரலை. ஜனநாயகன் படத்திற்கு பிரச்சனை வரும்பொழுதும் சிபிஐ வந்து இவரை அந்த கரூர் கூட்ட நெரிசல் வழக்கில் அழைக்கும் போது தான்
வெளிப்படையாக தெரிகிறது விஜய் இன்னும் ஒத்துக்கொள்ளவில்லை. அதனால தான் அவருக்கு ப்ரெஷர் கொடுக்குறாங்க அப்படின்னு. ஒரு விட்னஸை 2 முறை கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 14-15 மணி நேரம் விசாரிச்சிருக்காங்க. இப்போ திருப்பி 3வது முறையாக அதே விட்னஸை வந்து ஃப்ரெஷ்ஷாக எவிடன்ஸ் வந்திருக்குன்னு கூப்பிடுறாங்க. அந்த விட்னஸ் வந்து இல்லை, எனக்கு வந்து பொலிட்டிக்கல் ஒர்க் இருக்குது, எனக்கு சென்னையில் பணிமாற்றம் கொடுங்க, இந்த விசாரணை சென்னையில் நடத்துங்கன்னா அதுக்கும் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க, டெல்லிக்கு தான் வரணுங்கிறாங்க. இதற்கு நடுவில் தான் காங்கிரஸோடு விஜய் பேசுகிறாருன்னு சொல்லப்பட்டது. காங்கிரஸ் திமுக கூட்டணியில் மீண்டும் இணைந்தது பிறகு இந்த ரூமர்ஸை வந்து புதுசாக ஃப்ளோட் பண்ணுறாங்க. இந்த ரூமர் எப்படி வந்ததுன்னா, ஒரு பிரபல நாளிதழ் வந்து வெள்ளிக்கிழமை ஒரு செய்தியை பிரசுரிக்கிறாங்க. அதன் பிறகு திமுகவிலிருந்து விலகி பாஜகவுக்கு சென்ற திரு கே.எஸ். ராதாகிருஷ்ணன் பழைய ஒரு ஃபோட்டோவை போட்டு பவன் கல்யாண் வந்து என்னமோ விஜய் கிட்ட புதுசாக பேசின மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்கி ஒரு போஸ்ட்டை போடுறாரு. அதன் பிறகு பிஜேபியில் இருக்கக்கூடிய செய்தி தொடர்பாளர் திரு ஏஎன்எஸ் பிரசாத் வந்து பகிரங்கமாக ஒரு விஜய் கூட்டணிக்கு வரணும்னு சொல்றாரு. அப்படிதான் இந்த ஸ்பெகுலேஷன் ஆரம்பிக்குது. ஸோ அப்புறம் என்னாச்சு, கே.எஸ். ராதாகிருஷ்ணன் அவர்களும் இல்லை இப்போ பேசலைங்கிற மாதிரி ரீட்ராக்ட் பண்ணுறாரு. ஏஎன்எஸ் பிரசாதை அந்த ஸ்போக்ஸ் பர்சன் பொறுப்பில் இருந்து நீக்கிறாங்க. அப்போ தான் தெரியுது இது வந்து வெறும் ரூமர்ஸ். ஓகே, இது வந்து ஃப்ளோட் தான் பண்ணியிருக்கிறாங்க. அந்த நேரத்தில் தான் விஜய் அவர்கள் சிபிஐ அந்த சம்மன் வெளியில் வருது. அந்த சம்மனுக்கு வரமாட்டேன்னு விஜய் இந்த முறை சொன்னது வந்து பொலிட்டிக்கல் டிசிஷன். ஓகே, இந்த பொலிட்டிக்கல் டிசிஷனை அவங்க ஜனவரி மாதமே எடுத்திருக்கணும். ஓகே, அதை சேலஞ்ச் பண்ணியிருக்கணும். முதல்ல கூப்பிட்ட உடனே போயிருக்கக்கூடாது. ஏன்னா இவங்க கூப்பிட்ட உடனே போய் எதையும் வெளியில் பேசாமல் இருந்தது வந்து மக்கள்கிட்ட என்ன மாதிரி ஒரு எண்ணத்தை கொடுத்துச்சுன்னா, ஒரு வேளை இவங்க வந்து ப்ரெஷருக்கு ஈல்ட் ஆகுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தை கொடுத்தது. இப்போ வந்து அவங்க கூப்பிடுறாங்க, நான் வரலன்னு சொல்லும் போது ஓகே இவர் பேக் அடிக்கிறாரு, இவர் வந்து பிஜேபியோட போய் சேர மாட்டார் அப்படிங்கிற எண்ணம் இருக்கிறது. ஸோ பாஜக ஞாயிற்றுக்கிழமையும் திங்கட்கிழமையும் இருந்த ஒரு ஸ்பெகுலேஷன் செவ்வாய்க்கிழமைக்கு மேலே இல்லை. ஏன்னா எப்போ ஏஎன்எஸ் பிரசாதை ரிமூவ் பண்ணாங்களோ அப்போவே அந்த ஸ்பெகுலேஷன்லாம் ஸ்டாப் ஆயிடுச்சு. அப்போ என்ன அர்த்தம்னா, விஜய் வந்து எந்த ஒரு அஷூரன்ஸையும் பிஜேபிக்கு கொடுக்கல, அவர் வந்து பிஜேபியோட பேச மறுக்கிறார் அப்படிங்கிறது தான். ஸோ பாஜகவுடைய ப்ரெஷருக்கு விஜய் ஈல்ட் ஆகல நாம் எடுத்துக்கலாமா சார்? ஈல்ட் ஆகலை. இந்த நாம் பேசுகிற இந்த நிமிஷம் வரைக்கும் ஈல்ட் ஆகலை. இதுக்கு மேலேயும் அவர் ஈல்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பை நான் பார்க்கல. பாஜக பக்கம் விஜய் போக மாட்டாருங்கிறது தான் எனக்கு கிடைக்கக்கூடிய தகவல். இன்னொன்று, நான் அப்படி தான் இந்த பாலிடிக்ஸை புரிஞ்சுக்கிறேன். ஓகே சார், குறிப்பாக விஜய் என்டிஏ கூட்டணிக்குள்ளார வரணும்னு பாஜக தான் முயற்சி பண்ணுற மாதிரி நமக்கு தெரியுது. அதிமுக ரொம்ப ரொம்ப அமைதியாக இருக்காங்களே, ஏன் சார்? இல்லை, அதிமுகவுக்கு வந்து அவங்களுக்கு தெரியுது, ஒன்று விஜய் வரமாட்டார், இன்னொன்று வந்து விஜய் வந்தால் அதிமுகவுடைய இடங்கள் தான் பறி போகும். அதிமுக 160 165 இப்போ நிற்க போகிறாங்க, இல்லை 170 நிற்பாங்க. ஓகே, அதுலேருந்து ஒரு 50 சீட்டு தான் விஜய்க்கு கொடுக்கணும். கொடுத்தாலும் கூட பாஜக வேற யாருமே வந்து சீட்ஸை பெருசாக குறைச்சிக்க மாட்டாங்க. அப்படியே குறைச்சிக்கிட்டாலும் அதிமுக 50 சீட்டு கொடுக்கணும் போது அதிமுக எத்தனை சீட்டில் நிற்க முடியும்? 120 இல்லை 130. அப்படி 130 சீட்டில் அதிமுக நின்று, ஒரு 50 சீட்டில் தாவேகா நின்று, 30 சீட்டில் பாஜக நின்னா திமுக என்ன பிரச்சாரம் பண்ணுவாங்க? இது கூட்டணி ஆட்சி தான், இந்த கூட்டணி ஆட்சி வந்து பாஜகவால் வழிநடத்தப்படும் சொல்லிட்டாங்கன்னா மக்கள் தமிழ்நாட்டில் நம்புவாங்களா, நம்ப மாட்டாங்களா? வாய்ப்புகள் இருக்குது. அப்போது அதிமுகவுக்கு வந்து எலெக்ஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாலே அது வந்து மிகப்பெரிய செட்பேக்காக மாறிடும். இது கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற பிம்பத்தை திமுக இவர்கள் மீது கட்டவிழ்த்து விட்டுட்டாங்கன்னா இந்த கப்பல் வந்து கரை சேருவதற்கான வாய்ப்புகள் இல்லைன்னு அதிமுகவுக்கு புரியுது. அதனால தான் அதிமுக இதில் ரொம்ப அமைதியாக இருக்காங்க. வேண்டாம், வெற்றியோ தோல்வியோ இந்த கூட்டணியோடவே போவோம். நம்ம ஃபைட்டுக்கு போகும்போது டிஎம்கேக்கு அடுத்து டிஎம்கேவை சேலஞ்ச் பண்ணக்கூடிய இடத்துல அதிமுக இருக்குது அப்படிங்கிற அந்த பெர்செப்ஷனோடவே நம்ம ஃபைட்டுக்கு போவோம் அப்படிங்கிறது தான் அதிமுக. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, வெற்றியோ தோல்வியோ நாமளே பார்த்துப்போம், விஜய் அவர்கள் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. இதுல பிஜேபிக்கு இன்னொரு கால்குலேஷனும் இருக்கிறது. அதிமுக வீக்கெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களா சார்? அவங்க தாவேகாவையும் வீக்கெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதனாலதான் அவங்க வந்து 2 பேரையும் ஒரே கூட்டணியில கொண்டு வரணும்னு பாக்குறாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன் சார் தாவேகாவை வீக்கெண்ட் பண்ணணும்? ஏன் வீக்கெண்ட் பண்ணோம்னா, 2024க்கு முன்னால தமிழ்நாடு பாலிடிக்ஸ் எப்படி இருந்துச்சு? திமுக, அதிமுக, பாஜக, ஆமா, இப்படிதானே இருந்தது. இப்போ திமுக, அதிமுக, விஜய், நாம் தமிழர், அவ்வளவுதான். பாஜக எங்க இருக்கு? அதிமுகவோட சேர்ந்துட்டாங்களா? அதுதான் வித்தியாசம்.
அதிமுக என்ன பாஜக என்ன நினைக்கிறாங்கன்னா, நாம் வந்து என்ன நினச்சோம், ஏடிஎம்கேவோட அலையன்ஸில் இருந்தே மற்ற ஸ்டேட்டில் பண்ண மாதிரி ஏடிஎம்கேவை வீக்கன் பண்ணி ஏடிஎம்கே இடத்த நாம பிடிச்சிக்கலாம், ஏடிஎம்கே இடத்த பிடிக்கிறதோ இல்லை டிஎம்கேக்கு ஆல்டர்னேட்டிவாக நாம் வர்றதோ நம்ம ஈஸியாக வந்துடலாம் அப்படிங்கிறதுனால தான் பாஜக வந்து தமிழ்நாடை ப்ரையாரிட்டி ஸ்டேட்டாக மாற்றி பெருமளவில் இங்கே வந்து செலவழித்தது மட்டும் இல்லாமல் பெருமளவில் இங்கே வந்து கட்சியை வளர்க்குறதுக்கான முயற்சிகளை மேற்கொண்டாங்க. விஜய் வந்த பிறகு என்னாச்சு, விஜய் தான் பேசுபொருளா இருக்கு, அப்படியே கொலாப்ஸ் ஆயிடுச்சு. ஏன்னா ஒரு அதிமுக அப்படிங்கிற ஒரு பெரிய கட்சியை உங்களால் 5 வருஷத்தில் 10 வருஷத்தில் வீக்கன் பண்ண முடியல, கொஞ்சம் கொஞ்சமாக தான் பண்ண முடியுது. அந்த கட்சிக்கு வந்து ரெட்டை இலை அப்படிங்கிற ஒரு சிம்பல் வந்து அவ்வளோ மேஜிக்கலாக மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருச்சு கடந்த 50-55 வருடங்களாக. அப்போ உங்களுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களால் வேறு எதுவுமே பண்ண முடியல. அதிமுகவையே உங்களால் வலுவிழக்க வைக்க முடியலன்னா, இன்னொரு பிளேயராக விஜய் அவர்கள் 3வது ஃபோர்ஸாக இந்த எலெக்ஷனில் எமர்ஜ் ஆகிட்டார்னா உங்களுடைய ஸ்பேஸ் என்ன, 4 தானே. அப்போ 4வது இடத்துல 3வது இடத்துலேருந்து 2வது இடத்துக்கு வர்றது ஓகே, 4வது இடத்துலேருந்து நீங்கள் 2வது இடத்துக்கு வரணும்னா 3வது இடத்துல இருக்கிறவங்கள காலி பண்ணணும். ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு என்னென்னா, அதிமுக தாவேகா 2 பேரும் இல்லாத சூழ்நிலையில் தான் அவங்களால வந்து திமுகவை எதிர்க்க முடியும். ஸோ அவங்கள தாவேக்காவையும் அதிமுகவையும் ஒரே கூட்டணியில் வச்சுட்டா, கூட்டணியில் இருந்துக்கிட்டே என்னென்ன வேலைகளை செய்யணுமோ அதை வேலை செஞ்சு அவங்கள வீக்கெண்ட் பண்ணுவாங்க. ஒரு வேளை இப்படிப்பட்ட ஒரு மெகா கூட்டணி அமைத்தும் கூட இவர்கள் தோல்வி பெற்றார்கள் என்றால் அதிமுக எந்திரிக்கிறதுக்கு டைம் ஆகும், தாவேக்கா எந்திரிக்கவே முடியாது. ஓகே, அப்படி இருக்கும் பொழுது அதிமுக எந்திரிக்கிற டைமில் ஏடிஎம்கே வீக்கன் பண்ணலாம், தாவேக்கா அதுவாக வீக்கன் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு எண்ணமும் பாஜகவுக்கு இருக்கலாம். அதனால தான் அவங்க வந்து அந்த அளவுக்கு விஜய் மீது வந்து அவங்க வந்து ஜெயிக்கணுங்கிறது மட்டும் இல்லை, விஜயை வீக்கன் பண்ணணும், அதிமுகவை வீக்கன் பண்ணணும், நமக்கு எதிராக இருக்கக்கூடிய கட்சிகளை வீக்கன் பண்ணாதான் திமுகவை நாம் எதிர்க்க முடியும். அவங்களுக்கு வந்து திமுக மேலே பெரிய பாசம்லாம் ஒன்றும் கிடையாது, சண்டை செய்கிறதுக்கு ஆள் வேணும்ல, யாருமே இல்லைன்னா நான் யாரோட சண்டை செய்வேன், சண்டை செஞ்சாதான் வளர முடியும், அதனால சண்டை செஞ்சாதான் வளர முடியும், சண்டை செய்கிறதுக்கு எனக்கு திமுக வேணும், அதனால திமுகவை நான் பெருசாக ஒன்றும் பண்ண மாட்டேன். சார், அதிமுகவை வீக்கன் பண்ணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் 2025 ஏப்ரல்லையே வந்து கூட்டணி வச்சாங்களா சார் பாஜக? ஏடிஎம்கேக்கு இது தெரியுங்க, ஆனாலும் ஆனால் அவங்களால அவங்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கல்கள், கட்சி வந்து ஜெயலலிதா அவர்கள் இருந்தது போன்று ஒற்றுமையாக கட்சி இல்லை முதல்ல. 2வது பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 3-3.5 ஆண்டுகள் வந்து எடப்பாடி அவர்களுக்கு வந்து கட்சியை காப்பாற்றுறதுலே நேரம் போயிடுச்சு. ஒரு எதிர்க்கட்சியாக அவங்களால வந்து பெருமளவில் செயல்பட முடியலை. அது இல்லாமல் பெர்செப்ஷன் பேட்டிலில் ஏடிஎம்கே வந்து ரொம்ப பிஹைண்டாக இருக்குது. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, எல்லாம் கட்சி பிளவுபட்டு கிடக்குதுங்கிற எண்ணம் மக்கள்கிட்ட வந்துருச்சு. அந்த எண்ணத்தை மாற்றுறதுக்கு அதிமுகவுக்கு நேரம் தேவைப்படுது. இந்த நேரம் தேவைப்படுற நேரத்தில் தான் பிஜேபி வந்து அவங்கள 1 வருஷத்துக்கு முன்னாலே அலையன்ஸில் கொண்டு போகிறாங்க. அலையன்ஸில் கொண்டு வந்தவுடனே நிறைய பிரச்சனைகள் வருது, மும்மொழி கொள்கை வருது, டீலிமிட்டேஷன் ப்ராப்ளம், இவ்வளவு பிரச்சனைகள் வந்த பிறகு அவங்களால வந்து பாஜகவை எதிர்த்து கேள்வி கேட்க முடியலன்னும் போது அதெல்லாம் டிஎம்கே வந்து தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டாங்க, அவங்க வந்து மாற்றிக்கிறாங்க. அங்கே தான் அதிமுகவுக்கு பிரச்சனை. இப்போ கூட அதிமுகவை வலுவிழக்க வைக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அதை வந்து அந்த அளவுக்கு ஈஸியாலாம் எந்த கட்சியும் பண்ணிட முடியும். சார், நம்மளை விட அரசியல் வந்து எடப்பாடியாருக்கு நல்லாவே தெரியும், இருந்தாலும் பாஜக கூட்டணிக்கு ஏன் சார் அவர் ஒற்றுக்கொண்டார்? பாஜக கூட்டணி வேற வழி இல்லைங்க. அவங்க வந்து அதிமுக, பாஜக, தாவேகா, நாம் தமிழர் 4 கட்சி தனித்தனியாக நிற்குதுன்னா யாருக்கு சாதகம்? இப்போ பேசிகிட்டு இருக்கிறது கூட நீங்கள் பேச வேண்டாமே, அதுக்கு எலெக்ஷனே நடத்தாமல் இருந்திருக்கலாமே. ஒரு ஆளுங்கட்சிக்கு எதிராக 4 பக்கமாக ஓட் ஸ்பிளிட் ஆச்சுன்னா அது ஆளுங்கட்சிக்கு எவ்வளவு பெரிய ப்ளஸ்ஸு. அதனால தான் அவங்களுக்கு வந்து ஒரு பொலிட்டிக்கல் கம்பல்ஷன் இருக்குது. அந்த பொலிட்டிக்கல் கம்பல்ஷன் என்னென்னா, திமுக வந்து ஈஸியாக ஜெயிக்க விட்டுறக்கூடாது. ஓகே, அவங்க கஷ்டப்பட்டு ஜெயிச்சாங்கங்கிற இமேஜ் அவங்களுக்கு இருக்கட்டும், நாம் எல்லாரும் தனித்தனியாக இருந்து திமுகவை ஜெயிக்க வச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான். ஒரு வேளை அதிமுக பாஜகவோடு சேரவில்லை என்றாலும் கூட
விஜய் அவர்கள் வந்து அதிமுகவோட கூட்டணிக்கு போயிருக்க மாட்டார். ஏன்னா அவருக்கு வந்து அவரை முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தணும் அப்படிங்கிறது தான் அவருக்கும் அவருடைய கட்சிக்கும் எண்ணம். ஸோ அந்த கோரிக்கையை அதிமுக ஏற்றுக்கிற வரைக்கும் அவர் நிச்சயமாக போயிருக்க மாட்டார். ஆரம்பத்திலே சொன்னீங்க சார், விஜய் வந்து பெரம்பூரில் போட்டி போடுவதற்கான ஒரு மைண்ட் செட்டை வந்து கேடட்ஸ் கிட்ட விதைச்சிட்டாருன்னு சொன்னீங்க. பெரம்பூரை ஏன் சார் விஜய் சூஸ் பண்ணாங்க? என்ன சார் காரணம்? நார்த் மெட்ராஸ் கொஞ்சம் அண்டர் டெவலப்டு ஏரியான்னு நினைக்கிறாங்க. பட் அங்கே இந்த கடந்த 5 வருஷத்தில் டிஎம்கேவும் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி வேலை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ மைனாரிட்டிஸ் கொஞ்சம் இருக்கிறாங்க, தலித் மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடம். ஸோ அதனால் அவங்களுக்கு சாதகமாக இருக்கும்னு அவங்க நினைக்கிறாங்க. பெரம்பூரில் மட்டும்தான் போட்டி போட போகிறாரா இல்லை வேறு எங்காவது? திருச்சி கிழக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகே. ஸோ திருச்சி கிழக்கு மற்றும் பெரம்பூர் இங்கே போட்டி போடுவதற்கான வாய்ப்புகளை பெருசாக நான் பார்க்குறேன். பெரம்பூரில் போட்டி போடுறது வந்து இந்த அவர் ஜெயிக்கணும், அதெல்லாம் மீறி திமுகவினுடைய கோட்டையில் நாங்கள் எதிர்கொள்கிறோம் அப்படிங்கிற அந்த முழக்கம். ஓகே. பெரம்பூரை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்கள் வந்து சென்னையில் எந்த தொகுதியில் களமிறங்கினாலும் முதல் தேர்தலில் அது வந்து ஒரு மிகப்பெரிய பூஸ்ட் டிவிகேக்கு, மிகப்பெரிய சேலஞ்ச் திமுக. ஏன்னா விஜய் அவர்களுடைய இந்த முடிவு வந்து ஏற்கனவே அதிமுகவினுடைய எந்த தலைவரும் முதல் தேர்தலில் எடுக்காத ஒரு தைரியமான ஒரு முடிவு. எம்ஜிஆர் அவர்கள் கூட திமுகவில் இருக்கும்போது தான் சென்னையிலேருந்து எம்எல்ஏவானார். அவர் அதிமுக தொடங்கி அதிமுகவினுடைய தலைவர் ஆன பிறகு அவர் வந்து முதல் தேர்தலில் வந்து விருதுநகர் மாவட்டத்தில் இருந்து தான் போட்டார். 2வது தேர்தலில் மதுரைக்கு போனார். 3வது தேர்தலில் ஆண்டிப்பட்டிக்கு போனார். ஆனால் அவர் திமுகவில் இருக்கும் பொழுது இன்றைக்கு ஆலந்தூர் என்று அழைக்கப்படுகின்ற சென்ட் தாமஸ் மவுண்ட்ல தான் கண்டெஸ்ட் தொகுதி. ஜெயலலிதா அவர்கள் அவங்க ஃபேக் எண்ட் ஆஃப் த கெரியர் 2015 பை எலெக்ஷனில் தான் ஆர்கே நகருக்கு போகிறாங்க. 2016 தான் முதல் முறையாக ஒரு ஜெனரல் எலெக்ஷனில் சென்னையில் நிற்கிறாங்க. அதுக்கு முன்ன வரைக்கும் அவங்களும் ஸ்ரீரங்கம், மோடி நாயக்கனூர், பர்கூர், ஆண்டிப்பட்டி, ஸ்ரீரங்கம், சென்னை இப்படி தான் வந்திருக்காங்க. வேற எந்த தலைவருமே வந்து திமுகவை எதிர்த்து சென்னையில் இவங்க யாருமே வந்து முதல் எலெக்ஷனில் போட்டியிடலை. அதனால விஜய் அவர்கள் அந்த முடிவை எடுத்திருப்பது வந்து அவங்க கட்சியை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு பெர்செப்ஷன் இது. அது வந்து அவங்க கட்சிக்கு வந்து ஒரு பெரிய பூஸ்ட்டை கொடுக்கும். திமுக தான் எங்கள் எதிரி. இதில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரீஜனில் சென்னை ரீஜனில் வந்து அவங்க வந்து இது டிஎம்கே வர்சஸ் டிவிகே போட்டியாக கொண்டு வர்றதுக்கான ஒரு முயற்சியாக தான் நான் இதை பார்க்குறேன். விஜய் அவர்கள் சென்னையில் கண்டெஸ்ட் பண்ணிட்டாருன்னா அந்த ரிப்பிள் எஃபெக்ட் வந்து சென்னையில் எல்லா கான்ஸ்டியூன்சிலையும் இருக்கும்னு அவங்க நம்புகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சென்னை மட்டுமே தமிழ்நாடு இல்லை சார். இல்லை நான் சொல்ல வரேன் இருங்க. அதன் பிறகு வந்து பெரம்பூர் பக்கத்தில் தான் வில்லிவாக்கத்துக்கு பக்கத்தில் சிஎம்மோட கான்ஸ்டியூன்சி. ஸோ எல்லாமே வந்து ரிப்பிள் எஃபெக்ட் இருக்கும். நான் வந்து உங்களை சென்னையில் உங்களுடைய கோட்டையில் நான் உங்களை சந்திக்கிறேன் அப்படின்னு விஜய் அவர்கள் சொல்வது வந்து டிஎம்கேக்கு ஒரு சேலஞ்ச். ஓகே சார். அதாவது பெரம்பூரில் விஜய் நின்னா ஜெயிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கா சார்? இல்லை, அது இப்போ சொல்ல முடியாது. ஆனால் விஜய் அவர்கள் தோற்பதற்கான வாய்ப்புகளை நான் வந்து ரொம்ப கம்மியாக பார்க்குறேன். ஓகே. பட் விஜய் போன்றவர்கள் வந்து பெரம்பூருக்கு வந்தாங்கன்னா திமுக வந்து பயங்கரமாக வேலை செய்வாங்க, சுழண்டு வேலை செய்வாங்க. பட் விஜய் அவர்களை அது அந்த பிரபலமா இல்லை கிரவுண்ட் ஒர்க்கா அப்படிங்கிற அந்த இடத்துக்கு போய் நின்றோம் எது ஜெயிக்க போகுது அப்படின்னு. இப்போ விருகம்பாக்கம்லாம் சொன்னீங்கன்னா நான் ரொம்ப ஈஸியாக சொல்லிடுவேன், விஜய் அவர்கள் வந்து தோக்கவே மாட்டார். பெரம்பூர்லேயும் நீங்கள் சொல்லலாம், வந்து அந்த அளவுக்கு கஷ்டமெல்லாம் இருக்காது. பட் வந்து அது வந்து ஒரு பெரிய மெசேஜ். இந்த வெற்றி தோல்விலாம் அப்புறங்க, எலெக்ஷனுக்கு அப்புறம், எலெக்ஷன் வரைக்கும் இது பெர்செப்ஷன் பேட்டில். இது அதிமுகவினுடைய தலைவர்கள் யாருக்கும் இல்லாத தைரியம் விஜய்க்கு இருக்கிறது. பாஜகவினுடைய தலைவர்கள் யாருக்கும் இல்லாத தைரியம் விஜய்க்கு இருக்கிறது. எம்ஜிஆரே போட்டி போடலங்க மெட்ராஸில், அதிமுக ஆரம்பிச்ச பற்றி விஜய் போட்டி போடுறாரு. இப்படிதான் அது மக்கள் கிட்ட வந்து கீழே வந்து விழும். அது ஜெயலலிதாவே கடைசியில் தாங்க வந்தாங்க, ஆனால் விஜய் முதல் தேர்தலையே வராரு. இப்படிதான் மக்கள்கிட்ட அந்த பெர்செப்ஷன் போகும். அந்த பெர்செப்ஷன் வந்து விஜய்க்கு ஹெல்ப் பண்ணும். சென்னை மட்டுமே தமிழ்நாடு இல்லை, நான் ஒத்துக்கிறேன். ஆனால் நீங்கள் உங்களுக்கு வந்து சென்னையை தாண்டி அர்பன் இடங்களை தாண்டி ரூரலில் வந்து உங்களுக்கு பெருமளவுக்கு ட்ராக்ஷன் இல்லைன்னும் போது, உங்களுக்கு அந்த ட்ராக்ஷன் கொண்டு வரதுக்கு டைம் இல்லைன்னும் போது நீங்கள் என்ன பண்ணணும்?
இங்கே இருக்கக்கூடிய இடங்கள்ல எங்கே நீங்கள் பெர்செப்ஷனை பில்ட் பண்ண முடியுமோ அப்படி தான் பில்ட் பண்ண முடியும். இன்னொன்று, சென்னையில் தான் அவங்க வந்து மொத்த கான்சன்ட்ரேஷனையுமே தாவேக்கா சென்னைக்கு அருகில் உள்ள மாவட்டங்களில் போடுற மாதிரி எனக்கு தெரியுது. ஏன்னா ஆதவர்ஜுனா, புஷி ஆனந்த் எல்லாருமே சென்னையில் நிற்க போகிறதா சொல்கிறாங்க. ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு எண்ணம் என்னென்னா, சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய கான்ஸ்டிடுவன்சியில் டிவிகே வர்சஸ் டிஎம்கேன்னு அந்த ஃபைட்டை, அந்த பெர்செப்ஷனை கொண்டு வந்துட்டாங்கன்னா மீடியா அட்டென்ஷன் ஃபுல்லாக இங்கேயே இருக்கும். அப்போ வந்து மீடியா அட்டென்ஷன் வந்து ஏடிஎம்கே பிஜேபிக்கு போகாதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. சரி, அவங்க வந்து ஒரு பெர்செப்ஷனில் விளையாடுறாங்க. ஓகே சார், குறிப்பாக சென்னையை வந்து டிவிக்கு குறி வைக்கிறாங்கன்னு உங்களுடைய பார்வை ரொம்ப விரிவாக வச்சுருக்கீங்க. சென்னையில் வந்து திமுக அந்த அளவுக்கு களத்தில் இறங்கி வேலை பார்க்க போகிறாங்கன்னு நமக்கும் தெரியுது. விஜய் போட்டி போடுவதன் காரணமாக கூட்டணி கட்சிகளுக்கு சென்னையில் பெருசாக அவங்க இடம் கொடுக்க மாட்டாங்களோங்கிற ஒரு எண்ணம் வருதே சார். போன முறையே கொடுக்கலையே, ஒன்று தானே கொடுத்தாங்க, வேளச்சேரி மட்டும் தான் கொடுத்தாங்க. முறை அது கூட வேண்டான்னு சொன்னாலும் சொல்லுவாங்க. இதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க. உங்களால் ஜெயிக்க முடியாது, எங்ககிட்ட கொடுத்துருங்க, நாங்கள் ஜெயிக்கிறோம்லாம் அதெல்லாம் கூட்டணி கட்சிகள் ஒத்துப்பாங்க. சரி, அவங்களுக்கும் தெரியும் எவ்வளோ பெரிய பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் இவால்வ் ஆகிட்டு இருக்கு. இதெல்லாம் பிரச்சனை கிடையாது. சென்னையில் அவங்க எப்போவுமே கொடுக்க மாட்டாங்க யாரும். அவங்க சென்னையில் எம்ஜிஆர் காலத்துலலாம் கொடுத்துருக்குறாங்க. அதன் பிறகு வந்து திமுக வந்து சென்னையிலலாம் அவங்க பெருமளவுக்கு வந்து நாடாளுமன்றமாகட்டும் சட்டமன்றமாகட்டும் கொடுக்கவே மாட்டாங்க. சார், இந்த பெர்செப்ஷன் பேட்டிலில் திமுக ஒரு பக்கம் முன்னாடி போய்கிட்டு இருக்காங்க, விஜய் ஒரு பக்கம் முன்னாடி போய்கிட்டு இருக்காரு. ஏடிஎம்கே என்டிஏ கூட்டணி எந்த ஒரு பெர்செப்ஷனையும் பில்ட் பண்ண மாதிரி நமக்கு தெரியலையே சார். இல்லை, அவங்களுக்கு பெர்செப்ஷன் பில்டிங்கில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது. பட் அதனால் அவங்களுக்கு வந்து கிரவுண்டில் ட்ராக்ஷன் இல்லைங்கிறது நான் ஒத்துக்க மாட்டேன். அவங்களுக்கு கிரவுண்டில் ட்ராக்ஷன் இருக்குது. சரி, இப்போது ஊடக வெளிச்சம் எல்லாமே ஆளுங்கட்சிக்கு வருகிறது. ஆமாம், முதலமைச்சர் ஒரு நாளைக்கு 10 ப்ரோக்ராம் போகிறாரு வருது. எதிர்க்கட்சி தலைவருக்கு அவருக்கு கிடைக்கக்கூடிய அளவுக்கு அவருக்கான அந்த டியூ இது நிறைய இடங்களில் கிடைக்க மாட்டேங்குதுங்கிறத நான் ஒத்துக்கிறேன். இன்னொன்று, அவங்களோட ப்ரோக்ராம்ஸும் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, அதிகமாக இல்லை. தாவேக்காவுக்கு அவங்க எது பண்ணலான்னாலும் ஊடக வெளிச்சம் அவங்க மேலே இருந்துக்கிட்டே இருக்குது. அது இன்னொரு விஷயம். அப்போ இப்படி இருக்கும் பொழுது கேண்டிடேட்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி கேண்டிடேட்ஸ் எல்லாம் ஃபீல்டுக்கு வந்த பிறகு வேண்டுமென்றால் விஷயங்கள் மாறலாம். கேண்டிடேட்ஸ்லாம் போட்ட பிறகு ரூரல் ஏரியாஸில் தாவேக்கா எந்தெந்த இடங்களில் 2வது இடத்துக்கு வரப்போகிறாங்க. ஏன்னா மேக்சிமம் இடங்களில் தாவேக்கா வந்து ரூரலில் பெருமளவுக்கு இருக்கிற மாதிரி தெரியல, இருக்குது. பட் அவங்க வந்து ஏடிஎம்கே அங்கே காம்பீட் பண்ணுற அளவுக்கு இல்லை. பட் அர்பனில் ஏடிஎம்கேவையும் ஒரு சில இடங்களில் சேலஞ்ச் பண்ணுறாங்க, டிஎம்கேவையும் சேலஞ்ச் பண்ணுறாங்க. சேலஞ்ச் பீட்டெல்லாம் இல்லை. பீட்டெல்லாம் நீங்கள் என்ன பண்ண முடியும்? எலெக்ஷன் ரிசல்ட் வந்தால் தான் பீட்டு. நான் இந்த இன்டர்னல் சர்வேஸை வச்சுலாம் நான் பேச மாட்டேன். சேலஞ்ச் பண்ணுறாங்கன்னா, நான் இப்போ நாம் தமிழர் வந்து திமுகவை சேலஞ்ச் பண்ணுறாங்க சென்னையிலன்னு சொன்னால் நான் நம்ப மாட்டேன், யாரும் நம்ப மாட்டாங்க. நான் காரைக்குடியில் சீமான் நிற்கிற இடத்துல அவர் எல்லாரையும் சேலஞ்ச் பண்ணுறாருன்னா ஒத்துக்கலாம். அதுதான் அந்த ஒரு சேலஞ்ச் தான். ஏன்னா ஒன்று வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குங்கிறதெல்லாம் மீறி திமுகவுக்கு வந்து இந்த எலெக்ஷன் வந்து சென்னையில் எவ்வளவு டஃப்பாக பண்ணணுமோ அவ்வளோ டஃப்பாக பண்ணணுங்கிறது தான் தாவேக்காவினுடைய எண்ணம். ரொம்ப நன்றி சிவபிரியன் சார். தமிழ்நாடு அரசியல் தொடர்பான பல்வேறு கேள்விகள், குறிப்பாக விஜய் தொடர்பான பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப விரிவாக பதில் சொல்லியிருக்கீங்க. விஜய்க்கு பாஜக பெரிய நெருக்கடி கொடுக்குறாங்க, அந்த நெருக்கடிக்கு ஈடாகாமல் இருக்காரு. சென்னையை தாவேக்கா குறி வச்சிருக்காங்க. குறிப்பாக திமுகவுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய ஒரு பெர்செப்ஷனை பில்ட் பண்ணியிருக்காங்கன்னு உங்களுடைய பார்வை ரொம்ப விரிவாக வச்சிருக்கீங்க. நேரம் கொடுத்து பேசிய நன்றி சிவபிரியன் சார். நன்றி.